தீபாவையும் அவன் ஆளுங்களையும் சாதாரணமா எடை போடாதீங்க. அவனுங்க கொலைக்கு அஞ்சாத மிருகங்க. நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது சக்தி. நமக்கு மேல கர்த்தர் இருக்காரு. அவரு நல்லவங்களை கைவிட மாட்டாரு. இதுல தீபாவுக்கு கண்டிப்பா எந்த பிரச்சனையும் வராது. குழந்தைங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வராது. அதனால நம்ம எல்லாருமே வேன்ல சேர்ந்து போலாம். சரிங்க மேடம், நீங்க சொல்றதுனால நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். அக்கா, என் ஐடியாவை ஏத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நாளைக்கு எல்லாமே நல்லதா நடக்கும் பாருங்க. தீபா அக்கா சபாக்கு போய் நல்லா பாடி ஃபேமிலியோட சேருவாங்க பாருங்க. உன் வாய் முகூர்த்தம் பழிச்சா சந்தோஷம் தான்டா. பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு. கார்த்தி, சரி வாங்க போலாம். 2 அக்காவும் ரெஸ்ட் எடுக்கட்டும். வாங்க வாங்க போலாம். வாங்க குழந்தைங்களா. கார்த்தி, கார்த்தி. கர்த்தரே, நாளைக்காச்சும் இவங்களை அவங்க ஹஸ்பண்டோட சேர்த்து வச்சிடணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். என்னண்ணே ரொம்ப யோசனையா இருக்கீங்க? என் தம்பிய கொன்ன கீதாவை போட்டுத்தலாம் நீங்க வந்தா அவளை நெருங்கவே முடியல. ஒரு தடவை சான்ஸ் கிடைச்சி அவளை போட்டுத்தலான்னு பாக்குறப்ப அந்த கார்த்திக் பையன் வந்து அவளை காப்பாத்திட்டு போயிட்டான். அந்த கார்த்திக் பொண்டாட்டி தீபாவை தூக்கி அவன் மூலியமா கீதாவை போட்டுத்தலான்னு பார்த்தா அதுவும் பண்ண முடியல. பெங்களூர்ல இருந்து வந்து ஒரு ஆணியும் புடுங்க முடியல. கேவலமா இருக்கு. அண்ணே, கை கட்டினது வாய் கட்டலன்ற மாதிரி 2 பேரையும் கிட்ட கிட்ட வந்து கோட்டை விட்டமனே. இந்த மாதிரி நடந்ததே இல்லைண்ணே நமக்கு. டேய், நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. அத சரியா யூஸ் பண்ணி அந்த கீதாவை தூக்கணும்டா. கீதா சபாவுக்கு வருவா, அங்க வச்சு அவளை தூக்கணும்டா. அண்ணே கண்டிப்பா தூக்கிடலாண்ணே. நாங்க இருக்கோண்ணே, நீங்க எதுக்குண்ணே கவலைப்படுறீங்க? கீதாவை மட்டும் தூக்க கூடாதுடா, அந்த கார்த்தியை சேர்த்து பழி வாங்கணும். அன்னைக்கு அவன் என்ன அடிச்சது நெஞ்சில நெருப்பா எரியுதுடா. அவன் பொண்டாட்டி மேல கைய வச்சா என் உசுறு எடுத்துருவோன்னு சொன்னான்ல, அவன் சொன்னதுக்காகவே அவன் பொண்டாட்டியை தூக்கிட்டு துங்கா யாருன்னு காமிக்கணும்டா. அண்ணே செஞ்சிருவண்ணே, நீங்க கவலைப்படாதீங்க. டேய், அந்த நர்ஸுக்காரி தீபா கச்சேரி எப்படி நடக்கணுன்றதுக்காக எப்படியாச்சும் சபாக்குள்ள அவளை கூட்டு வருவா. சபாவை சுத்தி நம்ம ஆளுங்களை நிறுத்துங்க. அவ எந்த வழியில வந்தாலும் அங்கேயே சத்தம் இல்லாம தூக்கிடணும்டா. இவ்வளவு நாள் நான் அலைஞ்சது முக்கியம் இல்லடா. நாளைக்கு ஒரு நாள் நாம அலாட்டா இருந்து காரியத்தை கச்சிதமா முடிக்கணும்டா. இந்த துங்க தோத்துட்டதா சரித்திரமே இருக்க கூடாது. அந்த கார்த்தி என்ன ஜெயிச்சிட்டதா இருமாப்புல அலைஞ்சுகிட்டு இருக்கான். இந்த துங்கா யாருன்னு கார்த்திக் காட்டுறேன். கார்த்தி என்கிட்டயா மோதுற உன்னை உரு தெரியாம அழிச்சிடுறேன். ஏட்டு இங்க வாங்க சார். இந்த ஐஸ்வர்யாவை நாளைக்கு கோர்ட்ல ஆஜர்படுத்தணும். அதுக்கான பேப்பர்ஸ் ரெடி பண்ணுங்க. என்ன? ஓகே சார். என்னையா கோர்ட்ல ஆஜர்படுத்த போறீங்க? அதுக்குள்ள உங்களுக்கு தண்ணி காட்டிட்டு எஸ்கேப் ஆகுறனா இல்லையான்னு பாருங்க. டே கார்த்தி, நான் இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு உன்னையும் தீபாவையும் பழி வாங்காம விட மாட்டேன்டா. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல மாப்பிள்ள. நீங்களும் தீபாவும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அந்த ரவுடிகிட்ட இருந்து என் பொண்ணை காப்பாத்துங்க மாப்பிள்ள. டேய் கார்த்தி, இங்க ஏன்டா தனியா நின்னுட்டு இருக்க? வா வந்து தூங்கு வா. இல்ல, எனக்கு தூக்கம் வரல. உன் வேதனை புரியுதுடா கார்த்தி.
தீபாவோட அப்பா சாவுக்கு காரணமான அந்த துங்காவை சும்மாவே விடக்கூடாதுடா. டேய், நாளைக்கு கச்சேரியை வச்சுக்கிட்டு திரும்பவும் அவங்ககிட்ட பிரச்சனை பண்றதுக்கான நேரம் இது இல்ல. நம்ம அம்மாவோட ஆசையை நிறைவேற்றணும். தீபாவை கொண்டு வந்து பாட வைக்கணும். டேய், தீபா எங்க இருக்கா எப்படி இருக்கான்னு தெரியாம நாம தீபா பாட வருவான்னு விளம்பரம் வேற கொடுத்துட்டோம்டா. ஆனா அந்த துங்காவால தீபா உயிருக்கு ஆபத்து வேற. அதனால இன்ஸ்பெக்டர் சரவணன் கிட்ட சொல்லி துங்கா மேல ஏதாவது ஒரு கேஸை போட்டு ஒரு நாள் உள்ளத்துக்கு வச்சுட்டா போதும். தீபாவுக்கு எந்த ஆபத்தும் இருக்காது, கச்சேரியும் பிரச்சனை இல்லாம நடந்துரும்டா. இல்லடா, இன்ஸ்பெக்டர் நமக்காக எவ்வளவோ செஞ்சிருக்காரு. இப்போ இந்த விஷயத்துல அவரை இன்வால்வ் பண்றது சரியா இருக்காது. கர்நாடகா போலீஸ் கீதாவை புடிச்சு கொடுக்க சொல்லியும் அவர் நமக்காக தான் கீதாவை இன்னும் அரெஸ்ட் பண்ணாம வச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது இப்போ துங்காவை தூக்கி உள்ள வைக்கணும்னு சொன்னா அவன் தேவையில்லாம கீதாவை பத்தி பேச ஆரம்பிச்சிருவான். அப்புறம் கீதாவும் போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கான நிலைமை வந்துடும். நீ சொல்றதும் ஒரு வகையில கரெக்ட் தான்டா. தீபா விஷயம் வெளியே தெரிஞ்சா நமக்கு உதவி பண்ண இன்ஸ்பெக்டருக்கும் தேவையில்லாம பிரச்சனை வந்துடும். அதனால நம்ம கொஞ்சம் யோசிச்சு தான் செய்யணும். அவங்க நம்ம அம்மா உயிரை காப்பாற்றினவங்க. அவங்களுக்கு நம்மளால ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் தீபா கிடைச்சதும் அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணுறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். அவங்ககிட்ட சொன்னதை நான் காப்பாற்றி ஆகணும். இந்த துங்கா பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன். அம்மா சொன்னதுனாலதான் ஊரெல்லாம் விளம்பரம் கொடுத்தோம். நல்லது நடந்தா சரிதான கார்த்தி? இது எல்லாத்துக்கும் நாளைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிடும். நீங்க போய் படுங்க. சரிப்பா. கார்த்தி, 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 கார்த்தி. வாங்கோ, நன்னா இருக்கல? நல்லா இருக்கேன் சாமி. யார் பேருக்கு அர்ச்சனை? என் மருமக தீபா பேருக்கு அர்ச்சனை பண்ணணும். ராசி நட்சத்திரம் சொல்லுங்க, பேஷா பண்ணிடலாம். தீபா ரிஷபராசி, கிருத்திகை நட்சத்திரம். தீபா நாமதேயஸ்ய ரிஷபராசியாம் ஜாதஸ்ய கிருத்திகா நட்சத்திராணாம் சக குடும்பானாம் க்ஷேமஸ்தைரிய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கியஸ்வர்யானாம் அபிவிருத்தியர்த்தம் ஓம் ஸ்ரீயை நமஹ. அம்மா தாயே, இன்னைய நாள் எங்களுக்கு நல்ல நாளா இருக்கணும். உன்னை நம்பிதான் என் மருமக தீபா பாட வருவான்னு ஊர் முழுக்க போஸ்டர் அடிச்சு விளம்பரம் செஞ்சிருக்கோம். அந்த நர்ஸ் சக்தி தீபாவை நல்லபடியா கூட்டிட்டு வந்து எங்க கிட்ட ஒப்படைக்கணும். ஓம் விஜயாயே நமஹ. துங்கான்னு ஒருத்தன் என் மருமகளுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கான். அவனால அவளுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. தீபா எனக்கு மக மாதிரி. அவளுக்கு ஒண்ணுனா என்னால தாங்கிக்கவே முடியாது. ஓம் வாராகியே நமஹ. நான் குண்டடிப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில இருந்தப்போ அவ செஞ்ச பூஜை, பரிகாரம், வேண்டுதல் இதெல்லாம் தான் என் உயிரை காப்பாத்துச்சு. ஓம் சிவாயே நமஹ. ஓம் சண்டியை நமஹ. அவ இன்னைக்கு உடம்புக்கு முடியாம ஆபத்துல இருக்கா. அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவ நல்லபடியா திரும்ப வந்து கச்சேரி பண்ணணும். அம்மா தாயே, நீதான் துணையா இருந்து அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வரணும். ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிஹே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் காத்யாயனாய வித்மஹே. அம்மா தாயே, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவளை ஏன் தொடர்ந்து சோதிச்சுக்கிட்டே இருக்க? சின்ன வயசுல இருந்து கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சு வளர்ந்த பொண்ணு அவ. குடும்பத்துக்காக எவ்வளவோ தியாகங்கள் பண்ணிருக்கா. கன்யாகுமாரே ச தீமஹி. தாங்கிட்ட இருக்கிற பாடுற திறமைய கூட குடும்பத்துக்காக வெளிக்காட்டிக்காம வேற ஒருத்திக்கு தாரவாத்து கொடுத்தா. கல்யாணத்தப்பவும் அவ நிறைய சோதனை அனுபவிக்கிற மாதிரி வந்துச்சு. அதையும் தாங்கிக்கிட்ட இப்பதான் கொஞ்ச நாளா புருஷனோட சந்தோஷமா இருந்தா. அதுக்குள்ள திரும்பவும் சோதனைனா அவ எப்படி தாங்குவா? நீ ஒரு பொண்ணா இருந்துகிட்டு நீ ஏம்மா அவளை எப்படி சோதிக்கிற? சோதிச்சது போதும்.
சீக்கிரமா அவளை கொண்டு வந்து எங்க கிட்ட சேர்த்துரு. இன்னைக்கு நடக்க போற கச்சேரிக்கு அவ நல்லபடியா வந்து பாடணும். நீ மனசு வச்சா எல்லாமே நல்லபடியா நடக்கும். எங்களை கை விட்டுறதம்மா, கை விட்டுறது. சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. வாங்கிக்கோங்க. இந்தாங்க. அர்ச்சனை நல்லபடியா முடிஞ்சது. நீங்க வேண்டிக்கிட்டது அம்பாள் அருளால நல்லபடியா நடக்கும். கவலையே படாதீங்க. நீங்க சொன்னதை கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரகாரத்தை சுத்திட்டு வீட்டுக்கு போங்க. சரி. ரூபா, எப்படி இருக்கீங்க சிஸ்டர்? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே. நான் நல்லா இருக்கேன் சிஸ்டர். நீங்க எப்படி இருக்கீங்க? ஆசிரமத்துல இருக்க குழந்தைங்கலாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்கு ரூபா. நீங்க தான் முன்ன மாதிரி இப்பெல்லாம் ஆசிரமத்துக்கு வரதே இல்ல. ஐயோ, வேலையில கொஞ்சம் பிஸியா இருக்கிறதால வர முடியல. மத்தபடி வரக்கூடாதுன்னுலாம் எதுவும் இல்ல. ஆசிரமத்தை ரன் பண்ண ஃபண்ட் எல்லாம் கிடைக்குதா சிஸ்டர்? கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு. இருந்தாலும் எப்படியோ ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஆசிரமத்துக்கு புதுசா குழந்தைங்க வந்திருக்காங்களா? புது வரவு எதுவும் இல்ல. ஆனா தீபாங்கிற ஒரு பொண்ணு கான்சியஸ் இல்லாம ஆசிரமத்துல வந்து தங்கியிருக்காங்க. தீபா ஆசிரமத்துல தான் தங்கியிருக்காளா? தீபாவா? யார் அது? அவங்க ஒரு சிங்கர். உங்களுக்கு கூட நல்லா தெரியுமே. எனக்கு தெரியுமா? என்ன சிஸ்டர் சொல்றீங்க? ஆமா ரூபா, நீங்க தான் ஒரு தடவை ஏற்பாடு பண்ணி நம்ம ஆசிரமத்துல பாட வச்சீங்களே, அந்த தீபா தான். ஓ, அவங்களா? அவங்க எப்படி ஆசிரமத்துக்கு வந்தாங்க, அதுவும் கான்ஷியஸ் இல்லாம? அவங்க ஒரு மலையில இருந்து கீழே விழுந்திருக்காங்க. அதுல அடிபட்டு அவங்களுக்கு கான்ஷியஸ் இல்லாம போயிடுச்சு. அவங்கள சக்திங்கிற ஒரு நர்ஸ் தான் ஆசிரமத்துக்கு கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த தீபாவை அவங்க குடும்பத்தோட சேர்த்து வைக்க எவ்வளவோ ட்ரை பண்றோம். ஏதாவது பிரச்சனைங்க வந்து சேர்த்து வைக்க முடியாமயே போயிடுது. அப்பதான் அவங்க ஃபேமிலி சைட்ல இருந்து தீபா பாட போறதா போஸ்ட் அடிச்சு ஒட்டியிருந்ததை பார்த்தோம். அதான் இன்னும் கொஞ்ச நேரத்துல தீபாவை சபாவுக்கு கூட்டிட்டு போய் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஒப்படைச்சிட்டா மத்ததா ஒரு பாத்துப்பாருன்னு நினைச்சு அங்க போக முடிவு எடுத்திருக்கோம். அப்படியா? நான் அவங்கள பார்க்க வரலாமா சிஸ்டர்? ஓ, தாராளமா வாங்க, போய் பார்க்கலாம். வாங்க. தீபா, நீ என்னோட கச்சேரி லைஃபே காலி பண்ணல. உனக்கு இது வேணும்டி. கடைசி வரைக்கும் கான்ஷியஸ் வராமையே செத்து போயிடு. வாங்க ரூபா. இப்படிதான் கார்த்தி கார்த்தின்னு சொல்றாங்களே ஒழிய வேற எதுவுமே பேசுறதில்ல. எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது? கார்த்தி, கார்த்தி. சிஸ்டர், சக்தி எங்க காணோம்? எங்க போயிருக்காங்க? அவங்க தீபாவை கச்சேரி கூட்டிட்டு போக வேன் ஏற்பாடு பண்ண போயிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க சிஸ்டர். சரி. சிஸ்டர், அப்ப நான் கிளம்புறேன். எனக்கு கொஞ்சம் அவசரமா வேலை இருக்கு. இவங்களை கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. சரிங்க ரூபா, நாங்க வரேன் சிஸ்டர். கார்த்தி. சிஸ்டர், இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம எல்லாரும் சபாவுக்கு போகணும். குழந்தைங்களை கொஞ்சம் ரெடி பண்றீங்களா? சரிங்க சிஸ்டர், நான் போய் அவங்கள ரெடி பண்றேன். கார்த்தி, கார்த்தி, கார்த்தி. நீ போயா போ. சார்,
நீயாம்மா? என்ன ஐஸ்வர்யாவை பார்க்கணுமா? ஐயோ, எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சிங்க? இது பெரிய சிதம்பர ரகசியம் பாரு. சிபிஐ வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு. போமா, போய் சீக்கிரம் பேசிட்டு வாமா. சரிங்க சார், தேங்க்யூ. எங்க ஆளை காணோம்? அக்கா, அக்கா, என்ன ரூபா, என்ன விஷயம்? அக்கா, ஒரு குட் நியூஸ். குட் நியூஸா? என்னது? நான் தீபா இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா? எப்படி கண்டுபிடிச்ச? அவ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆசிரமத்துல தான் இருக்கா. ஆசிரமத்திலயா? அங்க என்ன பண்ற? அங்க அவ கான்சியஸா இல்லாம கிடக்குறா. கான்சியஸ் இல்லாம இருக்காளா? என்னாச்சு அவளுக்கு? ஆமா, செய்யறதையும் செஞ்சுட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டா எப்படி? நான் என்ன செஞ்சேன்? நீங்க மலையில இருந்து பிடிச்சி தள்ளினதாலதான் அவ கான்சியஸே இல்லாம இருக்கா. அவளை பார்த்த உடனே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? அந்த கண்குள்ள காட்சி என்னால பார்க்க முடியலையே. அந்த ஆசிரமத்துல இருந்துதான் கச்சேரி நடக்கிற இடத்துக்கு தீபாவை எல்லாரும் சேர்ந்து கூட்டிட்டு போக போறாங்க. அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிட்டு இருக்காங்க. அவ எங்கன்னு தெரியாம தான் இத்தனை நாளா தேடிட்டு இருந்தோம். இப்பதான் அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருச்சுல. உன்கிட்ட போன் இருக்குல்ல? அத கொடு. எதுக்கு? கொடு. யாருக்கு அக்கா பண்றீங்க? துங்காக்கு தான் கால் பண்றேன். என்னாச்சு? நாட் ரீச்சபிள்னு வருது. மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. நாட் ரீச்சபிள்னு வருது. அக்கா, நம்ம சீக்கிரமா ஏதாவது பண்ணி ஆகணும். இல்லைன்னா அவங்க சபாக்கு கிளம்பி போயிடுவாங்க. அப்படி அவங்க போயிட்டா கார்த்திக் கிட்ட கொண்டு போய் தீபாவை சேர்த்துடுவாங்க. அப்புறம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுக்கா. ஆசிரமத்துல இருக்கிறவங்க கார்த்திய நேர்ல பாத்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, பாத்திருக்க சான்ஸே இல்ல. அதனால நீ என்ன பண்றேன்னா, டம்மியா ஒருத்தனை செட் பண்ணி அங்க கூட்டிட்டு போய் இவர் தான் கார்த்தின்னு அங்க எல்லாரையும் நம்ப வச்சு தீபாவை அங்க இருந்து எப்படியாவது கூட்டிட்டு வந்துரு. அப்புறம் அவளை நம்ம தூங்கா கிட்ட ஒப்படைச்சிட்டா அவ கதையை முடிச்சிடுவாரு. நல்ல ஐடியாவா தான் தெரியுது. இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். சரி, நீ உடனே ஆசிரமத்துக்கு போன் போட்டு கார்த்தியை கூட்டிட்டு வரதா சொல்லு. அப்பதான் அவங்க ஆசிரமத்திலேயே இருப்பாங்க. இல்லைன்னா தீபா கிளம்பி போயிடுவா. சரிக்கா. ஹலோ. சிஸ்டர், நான் ரூபஸ்ரீ பேசுறேன். தெரியுது ரூபா, சொல்லுங்க. சிஸ்டர், நான் இப்பதான் கார்த்திக் சாரை பார்த்தேன். அவர்கிட்ட தீபா ஆசிரமத்துல இருக்கிற விஷயத்த சொன்னேன். அவர் உடனே ஆசிரமத்துக்கு கிளம்பி போலான்னு சொன்னாரு. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல கார்த்திக் சாரோட அங்க வரேன். அதுக்குள்ள நீங்க சபாக்கு கிளம்பி போயிட வேண்டாம். இத சொல்லதான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம் ரூபா. உங்களை பார்த்தது ரொம்ப நல்லதா போச்சு. சரி, நீங்க கார்த்திக் சாரோட வாங்க. நாங்க இங்கேயே வெயிட் பண்றோம். சீக்கிரம் வந்துடுவோம் சிஸ்டர். நீங்க சபாக்கு மட்டும் போயிடாதீங்க. கார்த்திக் சார் அங்க வந்ததும் தீபாவும் அவரும் சேர்ந்தே அங்க போட்டோம். சரிங்க ரூபா, இதுவும் நல்ல யோசனை தான். நாங்க இங்கேயே வெயிட் பண்றோம். நீங்க வாங்க. ஓகே, வெயிட் பண்ணுங்க, நாங்க வந்துடுறோம். சரிங்க ரூபா. நீங்க சொன்ன மாதிரியே நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன். அவங்களும் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப நீ என்ன பண்றேன்னா, கார்த்தி வயசுல இருக்கிற ஒருத்தனை நடிக்கிறதுக்காக ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போய் தீபாவை எப்படியாவது அங்கிருந்து கூட்டிட்டு வந்துரு. மத்தத அப்புறம் பேசிக்கலாம். சரி, நீங்க கவலைப்படாதீங்க. நான் இப்பவே ஒரு ஆளை செட் பண்ணி ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போய் வரப்போ நான் தீபாவோட தான் வருவேன். பார்த்து கேர்ஃபுல்லா கூட்டிட்டு போ. கூட்டிட்டு போற ஆள் ஏதாவது சொதப்பிட போறா. அக்கா, எதனாலும் நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாம இருங்க. அப்போ நான் போயிட்டு வரட்டுமா? பார்த்து போ. நீ போமா. சார், தேங்க்யூ சார். இருக்கட்டும், போயிட்டு வாங்க.
குழந்தைங்களா, ஒரு சந்தோஷமான விஷயம். தீபாக்கா இன்னைக்கு அவங்க குடும்பத்தோட சேர போறாங்க. ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். கர்த்தர் அருளால அவங்களுக்கு சீக்கிரமே கான்ஷியஸும் வரணும். சிஸ்டர் வாங்க சக்தி. சக்தி வேனுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் சிஸ்டர். நீ இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு பலன் இன்னைக்கு கிடைக்க போகுது சக்தி. என்ன சிஸ்டர் சொல்றீங்க? இன்னைக்கு தீபாவோட ஹஸ்பண்ட் கார்த்தி இங்க வரப்போறாரு. என்ன சிஸ்டர் சொல்றீங்க? கார்த்தி சார் வர போறாரா? எப்படி? ஆமாமா. தீபா மேடத்தோட கஷ்டகாலம் இன்னையோட முடிய போகுது.